பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் குப்பைகள் எல்லாமே இருக்குது. என்ன செய்ய அது ரொட்டேஷனாக பண்ணக்கூடிய ஒரு வேலை, ஏன் அதில் தடை இருக்கு? இல்லை, இப்போ நம்ம வரக்கூடிய பகுதியில் வந்து சில பகுதிகளில் வந்து குப்பை சேரக்கூடிய சூழல் இருக்கிறது. ஸோ சில பகுதிகள் வந்து வேக்கன்ட் லேண்டாக இருக்குது. அந்த தனியாரிடம் வந்து அந்த குப்பையை அகற்றுமாறு நோட்டீஸ் வந்து ஆல்ரெடி இஷ்யூ பண்ணியிருக்கோம். மாநகராட்சி சார்பாகவும் அதை அகற்ற சொல்லி கூறியிருக்கோம். சில பகுதிகளில் வந்து அன்ஆத்தரைஸ்டாக இரவு நேரங்களில் வந்து குப்பைகளை வந்து போட்டுட்டு போகிற சூழல் இருக்கிறதா பொதுமக்கள் வந்து தெரிவித்திருக்கிறாங்க. அதற்காக இப்பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறையுடன் இணைந்து அந்த பகுதிகளில் சிசிடிவி கேமரா வந்து பொருத்த சொல்லியிருக்கோம். வரக்கூடிய நாட்களில் வந்து சிசிடிவி கேமரா பொறுத்த பின் யார் அந்த நபர்கள் வந்து குப்பை போடுகிறாருன்னு கண்டறிந்து அவர்களுக்கு அபதாரம் வந்து விதிக்கப்படும்ன்றது தெரியுது. ஏற்கனவே இந்த சிசிடிவி முறையில் குப்பை கொட்டுறவங்கள நடவடிக்கை எடுத்துருக்கோம். எவ்வளோ பேருக்கு எடுத்துருக்கோம், ஏன் அது இருந்தாலும் குப்பை கொட்டுறது? சிசிடிவி பொறுத்த வரைக்கும் போலீஸ் தான் வந்து சிசிடிவி வந்து பொறுத்துறாங்க. மாநகராட்சி சார்பாக வந்து முக்கியமான பகுதிகள், சப்வேஸு, அதுக்கப்புறம் கெனால் பகுதி, இந்த மாதிரி பகுதியில் தான் வந்து சிசிடிவி மானிட்டர் பண்ணிட்டு வரோம். பொதுமக்கள் ஸ்பெசிஃபிக்காக கோரிக்கை வைக்கக்கூடிய உடனே நடவடிக்கைகள் எடுத்துப்பட்டு வருகிறது. நாய்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சட்ட விதிமுறைகள் இருக்குது அப்படின்றத நம்ம முன்னதாகவே தெரிவித்திருக்கிறோம். நம்மளை சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்க ரூல்ஸ் வந்து ஒரு நாயை பிடித்தோம் அப்படின்னா அதுக்கு கருத்தடை பண்ணிவிட்டு மீண்டும் அதே பகுதிகளில் தான் அந்த நாயை விடுமாறு தெரிவித்திருக்கிறாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு மாடு பிரச்சனை இருக்கிறதா கூட நம்ம மாநகராட்சியில் தொடர்ந்து பொதுமக்கள் கோரிக்கை வைத்தார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த தெரிவித்த பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் இப்போ சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்டு 15 மண்டலங்களுக்கு உட்பட்டு கேட்டில் பவுண்ட் வந்து ரெடி பண்ணுமாறு நமக்கு உத்தரவிட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து அந்த பணிகள் நடைபெறுகிறது. ஆனால் நாய்களை பொறுத்த வரைக்கும் அந்த சட்ட விதிமுறைகள் நம்மளுக்கு வந்து இல்லை. அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷனாக இருக்கிறதுனால நம்ம நாய்களை பிடித்து அது கருத்தடை பண்ணி மீண்டும் அந்த பகுதியில் விடக்கூடிய சூழல் தான் ஏற்படுகிறது. சார், நேற்று வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தமிழக அரசு கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. போராட்ட காலத்துக்கு வந்திருக்காரு. நீங்கள் எலைட் அரசியல்லாம் விமர்சனம் பண்ணீங்க. அண்ணா சார் மாதிரி தொடர்ந்து ஒரு வருஷம் உண்ணாவிரதம் இருந்தார். கடந்து சென்று விட்டது. நேற்றைய நிகழ்வு நேற்றோடு முடிந்து விட்டது. இன்றைய பணியை நாங்கள் மக்கள் பணியை காலையில் சூரியன் உதிப்பதற்கு முன்பாக ஆரம்பித்திருக்கின்றோம். நடுநிரவில்தான் மக்கள் பணியை முடித்து இல்லம் திரும்புவோம். இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலை. பிராட்வே பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் வரலாறு காணாத அளவில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார். 6000 கோடிக்கு மேலாக 248 பணிகளை எடுத்திருக்கின்றோம். இதில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய உத்தரவுக்கேற்ப, ஆலோசனைக்கேற்ப அவர் சிந்தையில் உதித்திட்ட இந்த வடசென்னை வளர்ச்சி திட்டத்திற்காக சுமார் 1800 கோடியை பல்வேறு பணிகளுக்காக சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் ஒதுக்கி இருக்கின்றது. அதில் சீரான கழிவுநீர், பாதுகாக்கப்பட்ட குடிநீர், மக்களுக்கு தேவையான கட்டமைப்புகள், பள்ளிக்கூடங்கள், பூங்காக்கள், சமுதாய கூடங்கள், அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், இப்படி என்று அனைத்து வகையிலும் ஒரு பெரிய வல்லுநர் குழுவை அமைத்து 2000 கல்லூரி மாணவர்களை வைத்து வடசென்னை முழுவதும் ஒரு வார காலம் ஆய்வினை செய்து அந்த ஆய்வின் அடிப்படையில் இந்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம். பிராட்வே பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் 800 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட இருக்கின்றது. டெண்டர் கோரப்பட்டிருக்கின்றது. அதில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் பங்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவுக்கேற்ப 160 கோடி ரூபாயை வழங்கி இருக்கின்றோம். கூடிய விரைவில் அந்த கட்டுமான பணிகள் முறையாக டெண்டர் கோரப்பட்டு ஒப்பந்தத்தில் யார் தேர்வு செய்யப்படுகிறார்களோ அவர்களுக்கு வழங்கப்பட்டு வெகு விரைவில் பணி துவக்க இருக்கின்றது. தற்காலிகமாக அந்த வியாபாரிகள் மற்றும் பயணிகளுடைய வசதிக்காக, வடசென்னை மக்களுடைய வசதிக்காக துறைமுகம் ராயபுரம் பாலத்தின் கீழ் அமைந்திருக்கின்ற இடம் தேர்வு செய்யப்பட்டு 7 கோடி ரூபாய் அளவில் அந்த பேருந்து நிலையத்தை உருவாக்க திட்டமிட்டிருக்கின்றோம். அதற்குண்டான பணிகளையும் வெகு விரைவில் தொடங்குவோம். வடசென்னையின் மறுமலர்ச்சி திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன் மாண்புமிகு தமிழக முதல்வர் காலத்தில்தான் என்பதை காலம் உள்ளவரை கல்வெட்டாக பதிகின்ற அளவிற்கு பணி அமையும். எதுக்கு அடிக்கல் நாட்டணும்? இல்லையே, யார் சொந்த அடிக்கல? டெண்டரே இப்போ தான் கூப்பிட்ருக்கோம். பேருந்து நிலையத்திற்கு தவறான தகவல், உண்மைக்கு புறம்பான தகவல். பேருந்து நிலையத்திற்கென்று இதுவரையில் எந்த அடிக்கலும் நாட்டப்படவில்லை. பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் மாண்புமிகு மதிப்பிற்குரிய பேடி அவர்கள் ஆணையாளராக இருந்தபோது நானும் பேடி அவர்களும் துறையுடைய அமைச்சர் அண்ணன் நேரு அவர்களும்
மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவுக்கேற்ப ஆய்வினை மேற்கொண்டோம். அப்போது பூட் ஸ்கீமில் கொண்டு வருவதற்குண்டான மாஸ்டர் பிளானை தயாரித்து வைத்திருந்தார்கள். அந்த பூட் ஸ்கீமுக்கு வருபவர்களும் மாநகராட்சிக்கும் இடையிலே ஒத்துவராத ஒரு சூழல் ஏற்பட்டதால் அந்த திட்டத்தை மாற்றி இன்றைக்கு அரசே அதை ஏற்று செயல்படுத்துகின்றது. சிஎம்ஆரால் தான் அந்த பணியை மேற்கொள்ள இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு முன்பு எந்த விதமான அடிக்கல் நாட்டும் இல்லை. இந்த ஆட்சியை பொறுத்தளவில் சொல்வதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்லுவோம். தவறான தகவல்.